திருப்பதி லட்டு வாங்க வந்தவங்க மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கண்டதை தின்றது, கண்டதை குடிக்கிறது, வழக்கம் போல மருந்து வாங்க வந்துடுறது. வந்து எங்க உயிரை எடுக்கும். 3ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் சஞ்சரிப்பதால் மேல் அதிகாரிகளால் தொந்தரவு வரக்கூடும். ஆகையால் 108 முறை நவகிரகத்தை சுற்றி வருவது நல்லது. யோ, யாரா நீ? இவ்வளவு பேர் கியூல நிக்கிறாங்களா தெரியல உனக்கு? என்னமோ டாக்டர் மாதிரி வந்து நிக்கிறியா? இந்தாங்க. பேர் என்ன? அருண் MBBS. தொழில் MBBS படிச்சுட்டு வக்கீலா இருந்தேன். இப்ப ப்ரமோஷன்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா வந்திருக்கேன். ஆமா, இங்க தண்ணி வசதி எல்லாம் எப்படி? உன்னதான் கேக்குறேன், நீ என்ன செவிடா? நோ சார். நீ பதிலே காணும். I'm not feeling well சார். ஏன் உடம்புக்கு என்ன? ஓ, அதுக்கு அர்த்தம் அதுவா? My feeling is not well சார். ஏன்? உங்களை யாருன்னு தெரியாம ஆஸ்பத்திரி இல்ல. பரவாயில்ல, லீவ் தி மேட்டர். ஓகே, லீவ் இட் சார். ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வேற யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி தான். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சார், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க பேச்சுலரா அன்மேரிடா? இது என்ன கேள்வி? அன்மேரிட்னா கல்யாணம் ஆகாதவங்க, பேச்சுலர்னா கற்போட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். சார், பூவெல்லாம் எப்படி சார் சாப்பிடுவீங்க? இப்படிதான். படா தமால் சார் நீங்க. ஒண்ணும் இல்ல சார், சாப்பாடு நலபாகமா இல்ல எடுப்பு சாப்பாடா? ஐயோ, எனக்கு காஃபி கூட போட தெரியாது, ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சார் நீங்களே ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கத்துக்கிட்டா நோயாளிகளை யார் சார் பாக்குறது? அதனால சார், ருசியான வீட்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். அழகான அடுப்புல சமைச்சு, அழகான கேரியர்ல அன்பா தினம் 3 வேளை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் பணம் கொடுத்துடணும். நோ ப்ராப்ளம். ஆமா, நீ பேச்சுலரா அன்மேரிடா? அன்மேரிட் பட் நாட் பேச்சுலர். நான் வரேன் சார். அடட, நம்ம தற்கொலை கேஸ். இதான் டாக்டரா? சத்தம் கேட்கலையே, இதயமே இல்ல போல இருக்கு. இங்க எதுக்கு வந்த? பாவம், கிணத்துல விழுந்தீங்களே, அடிக்கடி பட்டுச்சான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்க பண்ண கலாட்டா பத்தாதுன்னு இங்கே வந்துட்டியா? வெளியே போ. ரொம்பவும் மிரட்டாதீங்க. நான் எனக்கு என்னன்னு வெளியே போயிடுவேன். கடைசியில காய போறது உங்க வயிறுதான். என்னது? பின்ன மளிகை போட்டு மெது மெதுவா இட்லி, கார சட்னி, மிளகா பொடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வேணாட்டி போய. அடடே, நீதான் அந்த சமயக்காரியா? சரி சரி, வச்சுட்டு போ. என்னது சமயக்காரியா? என் கண்ணன் பேரை சொன்னா இந்த ஜரவுண்டிங்கே தெரியும். என்னது? ஜரவுண்டிங். எனக்கு தெரியாது. ஆமா, உங்க அண்ணன் யாரு? கலியுக கண்ணன், கார்மேக வண்ணன், ஊசி போடுறதுல மன்னன். நான் தான் சார். அட கைலாசம், உன் தங்கச்சி அது. சரியான வாயாடி போல் இருக்க. போல் இருக்கெல்லாம் இல்ல, வாயாடியே தான். ஆனா வாய்க்கு ருசியா சமைக்கிறதுல ராணி. உன் தங்கச்சி தான் சமைக்குதுன்னு நேத்தே சொல்லிருக்கலாம்ல. எல்லாம் ஒரு தன்னடக்கம் தான். டியூட்டிக்கு டைம் ஆகுது. நீங்க டாக்டர், லேட்டா வரலாம். நான் ஆஃப்டர் கம்பவுண்டர் கைலாசம். என்ன நீயும் டாக்டர் ஆனா லேட்டா போலாம்ல? மரியாதையை படிச்சு வர சித்திரக்குள்ள டாக்டர் ஆயிடு. என்ன விளையாடுற நீ? அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்குள்ளேயே ட்ரை பண்றேன். இது ராஜஸ்தான், இது அசாம், இது பஞ்சாப். சார் தலைவலி. இது கேரளா, இது கர்நாடகா. வயிற்றுவலி இருக்குல்லையா? என்ன பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்குறீங்க? நானும் ஒரு மாநிலம் விடாம லாட்டரி டிக்கெட் வாங்குறேன், ஒண்ணு கூட விட மாட்டேங்குது. பாவம் தமிழனாச்சே, ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு தமிழக அரசாவது விட வேண்டாம். இதெல்லாம் பட்டாணி விக்கிறவங்க, டீ கடைக்காரவங்க, செருப்பு தைக்கிறவங்களுக்கு விழும். நமக்கு எங்க விழ போகுது? நான் மட்டும் என்ன டாட்டாவா பிர்லாவா? கம்பவுண்டர் தானே ஐயா, எனக்கு விழக்கூடாதா? விழும். அதுக்காக இவ்வளவு லாட்டரி டிக்கெட்டா வாங்குறது? இப்போ ஒருமைப்பாடே லாட்டரி டிக்கெட் தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மக்களும்
ஒரே இடத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா மாநில லாட்டரி டிக்கெட்டும் ஒரே இடத்துல தொங்குது. ஜாதி மதம் பார்க்காம விடுது. கம்பவுண்டர இடுப்பு வலிக்குது. எத்தனை நாளா? 10 மாசமா. பிரசவ வார்டுக்கு போ. ஏய்யா, இப்ப நீ மருந்து கொடுக்க போறியா இல்லையா? மருந்து கொடுக்காம உனக்கு என்ன பால் பாயசமா கொடுக்க போறாங்க? சீட்டை காட்டியா, ஊத்தியா, போயா. நெக்ஸ்ட் லேடிஸ், நெக்ஸ்ட் ஜென்ஸ். ஏப்பா, தலைவலி வயிற்று வலி எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? வந்த வியாதி, வரப்போற வியாதி, இனிமே வரப்போற வியாதி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன். கோ 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 கோ. ச்சே, இந்த வயிற்று வலி, வாந்தி பேதி இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு பாக்குறேன். குத்து மதிப்பா குப்புன்னு வேர்த்து மாதிரி ஒரு 5 லட்சம் விட மாட்டேங்குதே. கேக்குற எங்க இந்த டாக்டர்? எங்க இந்த டாக்டர்? எங்க இந்த டாக்டர்? டேய் டேய் டேய், டாக்டர்டா வந்துருவாடா. வந்துருவாரு. மணி என்னாச்சு? கடிகாரம் இல்ல. இத பார்த்து சொல்லு. 8:20. இவ்வளவு நேரம் வரலன்னு என்ன அர்த்தம்? வரலன்னு அர்த்தம். என்னது? 8 மணிக்கு தான் டியூட்டி. லூட்டியாவது கம்ப்ளைண்ட் புக் கேக்குடா. என்ன இங்க சத்தம்? குட் மார்னிங் டாக்டர். ஓ, நீங்க தான் டாக்டரா? உங்க மனசுல என்ன பெரிய டாக்டர் நினைப்பா? டைம் என்னாச்சு? இப்பதான் டியூட்டிக்கு வரதா? நீங்க யாரு? சார், இவரு கேப்டன் ஜெகநாத். சின்ன பசங்க எல்லாம் இவரை மீச தாத்தான்னு கூப்பிடும். எக்கச்சக்கமான சொத்து. அதுக்காக இங்க வந்து கட்டணுமா? கட்ட மாட்டோம். என்ன இந்த ஊருக்கு வர ஆபீசர்ல எங்க வீட்டுல தான் முதல்ல விருந்து சாப்பிடுவாங்க. நீங்க ஏன் வரல? இது நல்லா இருக்கே. விவகாரம் பண்ணி விருந்துக்கு கூப்பிடுறவரை இப்பதான் நான் சந்திக்கிறேன். சந்திச்சிட்டீங்கல்ல, ராத்திரி சாப்பிட வந்துருங்க. ஓகே ஓகே. நம்மள எல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஜாட காட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்டன் பண்ணிடுவேன். டாக்டர் சார், நீங்க சைவமா அசைவமான்னு கேட்காம வந்துட்டேன். அதனாலதான் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சார் சுத்த சைவம், நான் வீட்டுல சைவம், வெளியில அசைவம். என்ன செலவு மிச்சம் இல்ல? இன்னும் யாரா கேட்டேன்? இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க சார். அப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லி கவலைப்படக்கூடாதுல்ல. ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி. சரி, வாங்க சாப்பிடலாம். அது என் பொண்ணு பேச்சு போட்டியில வாங்கினது. அது வந்து டான்ஸ் போட்டியில வாங்கினது. அது டென்னிஸ்ல வாங்கினது. இது வந்து பாடும்போது எடுத்த போட்டோ. ஆமா சீதா, இவர் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர். இவர் பேர் அருண். டாக்டர், இவர் தான் என்னுடைய மக சீதா. நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க. ரொம்ப கூச்சப்படுவா. பொண்ணுன்னா கூச்சம் இருக்கணும் சார். தேங்க்ஸ். நோ மென்ஷன். என் மௌனத்தையே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் வார்த்தைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. விஸ்கி சாப்பிட்டீங்களா இல்ல பிராண்டியா? நானு எனக்கு பழக்கம் இல்ல. கம்பெனி கொடுக்கறதுக்கு பழக்கம் தேவையில்லை சார். இப்ப என்ன, நீங்க குடிக்கணும், அதுக்காக நான் கம்பெனி கொடுக்கணும் இல்ல? ஹாஸ்பிட்டல்ல தான் நான் டாக்டர், நீங்க கம்பவுண்டர். வெளியில ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுங்க அப்படின்றீங்க. தேங்க்யூ சார். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் பொண்ணு கூட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஹலோ, கேப்டன் பேசுறேன். ஆமாங்க, இங்கதான் இருக்காருங்க. ஒரு நிமிஷம். டாக்டர், உங்களுக்கு தான் போன். ஹலோ, டாக்டர் அருண் ஹியர். இதோ வந்துடுறேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ எமர்ஜென்சி கேஸா, நான் உடனே போயாகணும். வரட்டுங்களா? சரி, வா. இந்த மீச சாப்பிடு. என்ன டாக்டர் சார், இது உங்களுக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஒரு வயசு பொண்ணு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்து காத்துக்கிட்டு இருக்க. நீங்க பெரிய வெள்ளக்கார துறை மாதிரி ஊர் சுத்திட்டு வரீங்களே. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஊசி போட்டுருவேன், ஊசி. கண்ண பாரு. என்ன சார்? ஊசி? நீ போட்ட ஊசி வலிக்குது. கேட்டுட்டீங்களா? ஆமா, என்ன இவ்வளவு நேரம்? அதுவா, நம்ம சீதா வீட்ல. அந்த மிலிட்டரிக்கார வீட்லயா? அங்க டின்னர். டின்னரோ டின்னோ, இங்க சாப்பிட்டு போக வேண்டியதானே? மண்டு, டின்னருக்கு யாராவது சாப்பிட்டு போவாங்களா? டின்னர்னாலே சாப்பாடு தான். நான் சாப்பிட்டேன், நீ எடுத்துட்டு போ. நல்லா இருக்கு நியாயம். நான் உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடா? நீ இன்னும் சாப்பிடலையா? நேரத்தோட சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என் மகராச, நீ கேட்டதே போதும்.
மனசு நிறைஞ்சு போச்சு. அது சரி, இவ்வளவு சாப்பாடு வீணா போச்சு. ஒழுங்கா இதுக்கு அபராதம் கட்டுங்க. சரி சரி, என்ன வேணும் சொல்லு. இந்த கடியாரம் வேணும். கடிகாரமா? எதுக்கு? ஓ, நீ காலையில எந்திரிக்க உனக்கு ஒரு அலாரம் வேணும் அதானே? அப்படியே வச்சுக்கலாம். இந்த எடுத்துக்க. தேங்க்ஸ். என்னது தேங்க்ஸ்னா இங்கிலீஷ்ல நன்றின்னு அர்த்தம். நீங்க சொன்னா சரி. வரேன். கேரியர் ஆ? கேரியர் கேரியர். ஆ, வரேன். யோ, வயசாகி போச்சு, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போய் வரிசையில இல்லையா? போயா பின்னாடி. யோ, நிக்கிறவங்க மனுஷன் தெரியல, போயா பின்னால. வர வர நாட்டுல ஒழுங்கா கெட்டு போச்சு. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோமா? சாராய கடை. ச்சே, நம்மலாம் போய் சாராயம் குடிக்கலாமா? ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரா? கம்பவுண்டருக்கு தானே தெரியும் மருந்து பேண்டேஜ்லாம் எங்க இருக்குன்னு. நம்ம 4 பேருக்கு தெரியும் மாதிரி சாராயம் குடிக்கலாமா? குடிச்சாவணுமே, அதுக்கு வழி 100 கூட. யாரு? வெளியூர். முக்காடு எதுக்கு? புழுங்குது. எங்கேயோ கேட்ட குரல். ரேடியோவுல பாடுறவன். 100 குடியா? நல்லது. சோடா கொஞ்சம் சரி. இன்னொரு 100 குடி. சோடா இன்னொரு 100 குடி. சோடா படா. வச்சிருக்க ஊழா குடுறா, ஊழைய வச்சுக்கின்னு குடுறா. இன்னொரு 100 கொடுத்துட்டு கையா போடா. சோடா. தன்னந்தனியா ஒரு ஆம்பளை தண்ணி அடிக்க வந்தா அவன் கைய பிடிச்சி இழுக்கிறதா? நீ கவலைப்படாத மச்சான். என்னடா ஸ்ட்ரைட்டா மச்சான்ற? கோணலாடக்க பேச தெரியாதே. ஒரு புள்ள குடே. இந்தா இத புடே. கப்புடாடி. என்ஜாய் த கரன்சி. டேக் த டேப். கம் ஆன். Ichigo. Be Indian by Indian. We are also Indian. ஏன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு. தப்பு தப்பு தப்பு. நீதான் என் மாப்பிள்ள. உடனே வா, நீ வீட்டுக்கு வா. ஒண்ணு ரெடி பண்ண ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எனக்கும் தெரிகிறது. கட்டாதரா கட்டாதரா, என் மானமே போயிடுண்டா. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. இல்ல உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன். இதே அவுத்து விட்டுறேன். நீ பழகி தெரிஞ்சும் மச்சான். சிஸ்டர் சிஸ்டர், தங்கச்சி தங்கச்சி, நானும் இங்கே உங்கச்சி தங்கச்சி. அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அண்ணனா நீ? அண்ணனா பிறந்து என்ன புண்ணியம் பண்ணிய? இத பார், எவ்வளவு அழகான மாப்பிள்ளை கொண்டாந்துருக்கேன். தவக்கலை மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம். ரொம்ப சுத்தமானவன். மரியாதையா வெளியே போ. தூ, இதே பொழப்பா போச்சு. பாருமா, நான் உன் அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நாணயமா நடந்துக்க. அப்படியா? வட்டியும் முதலமா சேர்த்தே கொடுத்துறேன். மச்சான், எப்ப கல்யாணத்தை வச்சுப்போம்? சமாதானமா பேசி தீர்த்துக்குங்க. அவசரப்படாதீங்க. சாராய குடிச்சிட்டா உங்களுக்கு சம்சாரம் கேக்குதா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுதா? நினைப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாதுண்ணே. நடக்கிற நடப்போ நல்லதா இருக்கணும்.